ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார், ட்வீட்டில் போட்டார். கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிடுகிற போது அந்த சொற்றொடர் வந்தது. இப்படி சொன்னேன், அது பின்னால் வருது, என்று சொன்னேன், என்று விளக்கினேன். இது பாஸ்ட் டென்ஸ். திமுக கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னேன், என்று சொன்னேன் கற்பனை தொடர்கிறது அப்படிங்கிறது போடுறான். உடனே திருமாவுக்கு என்னாச்சு, இதை மட்டும் பார்க்கறது நுடிப்புள் பெயர் ஆட்கள் இருக்காங்கல்ல, பேட்டியை முழுசா பார்க்க போய் யாருக்கும் மைண்டு கிடையாது, அமைதி கிடையாது. 1.5 நிமிஷம் கூட ரீல்ஸ் யாரும் போய் பார்க்கறது இல்லை, அப்படியே தள்ளி விட்டுறாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் நேர்மையாக இருப்போம், இருந்து வருவோம். இப்போ ஒரு கருத்து சொன்னேன், ஏன் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது? இருக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேள்வி எழுப்புகிறேன். ஏன்னா இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதிமுக சிதறிக் கொண்டிருக்கிறது, திராவிட அரசியலின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிக் கொண்டிருக்கிறது. பெரியார் அரசியலின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை அதிகரிக்கிறது. இந்த இடத்தில் we the leaders அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறார். we the leaders இங்கிலீஷ், அவர் ஐபிஎஸ் படிச்சோம், யார் உங்களுக்கு தெரியும்? we the people அப்படின்னு நாம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கோம். மக்களாகிய நாங்கள், we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள், we னா நாங்கள், the people னா மக்கள். இவர் we the leaders ஆரம்பிக்கிறார். லீடர்ஸ்னா தலைவர்களாகிய நாங்கள். அவர் போய் கவர்மெண்ட்ல தான் ரிசர்வேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை அவங்க மேல எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லைன்னா விஆர்எஸ் ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு பணியை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். இது அரசு பணியில் தான் நடக்கும். இப்போ நான் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்காக போய் ரிசர்வேஷனுக்கு கொடுக்க போனேன். எங்கள் டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, நோ நோ அப்படிலாம் தர முடியாது, இன்னும் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி மேலே இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டார். ஓப்பனாக கூப்பிட்டு ஹோம் செக்ரட்டரி பேசினார். ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு டைரக்டர் பேசினார். அவர் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயா திருமாவோட வாப்பா இது வாங்கிட்டு போ, ரிசர்வேஷன் நான் ஏற்றுக்கிட்டேன் என்று என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த தேதியில் இருந்து இந்த நிமிடத்தில் இருந்து இவர் இந்த அரசு பதவியிலிருந்து விலகிவிட்டார் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தார். இது அரசு பணியை விலகுவதற்கு கடிதம் போட்டு அனுமதிக்கு காத்திருக்கணும். கட்சியிலிருந்து விலகிறதுக்கு ஏன் இவர் போய் டெல்லியில் உட்கார்ந்துருந்தார் அண்ணாமலை? வெளியே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போக முடியாது, நான் இப்ப பிஜேபி இல்லை தனியாக கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் டெல்லியில போய் கடிதம் கொடுத்துட்டு மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் பார்த்து அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க லெட்டர் அக்செப்டட், நீங்க இனிமே போகலாம் வெளியே. யாராவது எந்த உலகத்திலே நடக்குமாப்பா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளியே போறதுக்கு யாராவது ரிசர்வேஷன் கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் வரல் காத்திருந்த வரலாறு உலகத்தில் உண்டா? இப்போ நீங்க பிடிக்கலன்னா நீங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம், யாரும் கேட்க போறா? ஏன்னா நீங்களாம் வந்தீங்க, நாம எல்லாம் ஒன்னா வாரத்துக்கே வந்துருக்கோம். வெளியே போறோம்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெளியே போகலாம். வெளியே போயிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம், பத்திரிகையாளரை கூப்பிட்டு நான் இப்போ இந்த இடத்துல இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இல்லை சோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் என்ன பண்ண போறா? அரெஸ்ட் பண்ண முடியும். என் கட்சியில இருந்து எப்படி வெளியே போனா விலகினாய் அப்படின்னு நான் என்ன கேஸ் கொடுக்க முடியுமா அல்லது கைது பண்ண முடியுமா? ஆனா அண்ணாமலை அனுமதி வாங்கிட்டு கட்சி தொடங்க. இது ஆழ சிந்திக்க வேண்டிய பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இங்கே சொந்த முகத்தோடு வந்தால் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, போடி ஆகாது. ரொம்ப காலம் முயற்சி பண்ணி பார்க்கிறாங்க, ஒன்றும்
அதான் நடக்கல. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணி. ஒரே ஒரு எம்எல்ஏ நீலகிரி ஊட்டி. ஆனால் 27 இடத்துல போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் நாம் எடுத்த முன்முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது. பிஜேபி இங்கு வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். அதில் நாம் வெற்றி பெற்றோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.